வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி போடுறது ரொம்ப சிம்பிளான விஷயம்லாம் கிடையாது. அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறோம் அப்படின்னா நல்லா அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம இது வரைக்கும் கொடுத்த கொஸ்டின் எதுவுமே ஃபிளாப் ஆகலை. ஓகேங்களா? அதுக்கு நம்ம ப்ரூஃப் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். டிஎல்சிக்கும் போட்டிருக்கோம், வேற பார்த்தீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ்க்கும் போட்டிருக்கோம். பவர் சிஸ்டம் அனாலிசிஸ்க்கும் நம்ம கொஸ்டின் போட்டோம். பட் அதுலேருந்து எல்லா கொஸ்டினும் வந்திருக்கு. நீங்க அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னோம்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது டெரிவேஷன் இருக்கும், ப்ளஸ் ப்ராப்ளமும் இருக்கும். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சில சமயங்கள் ஃபுல்லாமே ப்ராப்ளம் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்ன பண்ணிக்கோங்கன்னா, நான் கொடுத்துருக்கிற டாபிக்ல முடிஞ்சா ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. டெரிவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகேங்களா? ஸோ நான் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, நான் கொடுத்துருக்க டாப்பிக்கில் ஃபுல்லாக டெரிவேஷனை ஃபுல்லாமே பார்த்துக்கோங்க. இல்லை சாரி எனக்கு நல்ல மார்க் வேணும், நான் நல்ல கிரேட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கொடுத்துருக்கிற டாப்பிக்கில் இருக்கிற ப்ராப்ளத்தையும் பார்த்துக்கோங்க. வாங்க யூனிட் 1 என்னன்னு பார்க்கலாம். யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, கிரேடியன்ட்டு, கர்ல் அண்டு டைவர்ஜென்ஸ். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க புக்கில். புக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தனஜெயின் புக் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். நான் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னா சாஃப்ட் காப்பி அவைலபிளா இருக்கும் நெட்ல, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா ஆல்ரெடி நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஓன் புக்கே வச்சு படிங்க. கிரேடியன்ட், கர்ல் அண்டு டைவர்ஜென்ஸ் ஒரு எக்ஸ்பிரஷன் அண்டு இதோட ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் காஸ் தியரம். காஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் அண்டு ப்ரூஃப் பிளஸ் என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்ளிகேஷன் படிச்சுக்கோங்க, 2 மார்க்ல கேட்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட் லைன் சார்ஜிங் யூசிங் கூலும்ஸ் லா. ஓகேங்களா? அதோட டெரிவேஷன் தான் இது, இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் ஏ ஸ்பியர் பை யூசிங் காஸ் தியரம். ஓகேங்களா? இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ப்ரிடிக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து வர யூனிட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல இவ்வளோ படிச்சா தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் எழுத முடியும். அதனால கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஓகேவா? இது கொஞ்சம் ஈஸியான டெரிவேஷன் தான், பார்த்துக்கோங்க. இதில் ப்ராப்ளமும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுண்டரி கண்டிஷன்ஸ். பவுண்டரி கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பான முறையில் கேட்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேப்லாஸ் அண்ட் பாய்சான்ஸ் ஈக்குவேஷன் ஃப்ரம் காஸ் லா. காஸ் லால இருந்து எப்படி லேப்லாஸ் ஈக்குவேஷனும் பாய்சான்ஸ் ஈக்குவேஷன் எழுதுறோன்றது டெரிவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டயலெக்ட்ரிக் போலரைசேஷன். இது ஒரு 8 மார்க்ல கேட்குற அளவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கொஞ்சம் இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 2 முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 3 பயோட் சாவர்ட் லா அண்டு ஆம்பியர் சர்க்யூட்டல் லா டெரிவேஷன். இதில் ப்ராப்ளமும் கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும், ஹச். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் லைன் கண்டக்டருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்க்குலர் லூப்புக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னா டெரிவேஷன் தான், பட் ஒரு ப்ராப்ளம் மாதிரியே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேட்டிருப்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெரிவேஷன் தான், ப்ராப்ளம் கேட்கலாம் இதில். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் பவுண்டரி கண்டிஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? இதுல லாஸ்ட் கொடுத்த 2 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல டெரிவேஷன் பார்த்துக்கோங்க, ப்ராப்ளம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சல் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெகிரல் அண்ட் டிஃபரன்ஷியல் ஃபார்ம். நீங்க கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எக்ஸாம் காலில் பேப்பர் வாங்கணும்னேவும் கண்டிப்பா நம்ம இந்த கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் ஃபீல்டு தியரி அண்ட் சர்க்யூட் தியரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் மோஷனல் இஎம்எஃப். இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 4th யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போதான் நீங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா முதல் 4th யூனிட் படிங்க, ஒரு 13 மார்க் கண்டிப்பா நம்ம கையில இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 5 பிளேன் வேவ் இன் லாஸ்லெஸ் டயலெக்ட்ரிக் குட் கண்டக்டர் அண்ட் ஃப்ரீ ஸ்பேஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 3ஐயும் கம்பைன் பண்ணி கேட்டுருவாங்க. ஓகேங்களா? இல்ல சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா பிளேன் வேவ் இன் லாஸ்லெஸ் டயலெக்ட்ரிக்கை மட்டும் தனியாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு தக்கன படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ் பாயிண்டிங் வெக்டார் ஃப்ரம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேன் வேவ் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இஎம்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதுதான். ஸோ ப்ராப்ளம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தியரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னம்னா ப்ராப்ளம் படிச்சுக்கோங்க, தியரியும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னம்னா பார்த்துக்கோங்க. இல்லை நான் பாஸ் ஆனா போதுன்னு மட்டும் நினைக்கிறவங்க டெரிவேஷன் மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் நல்லா எழுதுங்க. தேங்க்யூ.